நடிக்க ஆசை சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா முத்துவை வந்து ஃபீல் பண்ணி பயங்கரமாக வருத்தப்பட்டு என்னங்காச்சு உங்களுக்கு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யார் மணின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் என்னுடைய புருஷன்றாங்க. உன்னுடைய புருஷனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? டிராஃபிக் போலீஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா அவங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியது தானே? எதுக்காக உன் புருஷன் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், அவரால் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு, அவரை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது உடனே மீனா கிட்ட வந்து முத்து கோவப்படுறாங்க. அவன் வந்து சரியில்லாதவன், அவங்கிட்ட நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற? அவங்க வயசானவங்க, அவங்க ஒரு ஓரமா செருப்பு கடை போட்டுட்டு பொழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட உன் வீரத்தை காட்டியனால முத்து கோவப்பட மீனா கண்ணு முன்னாடியே முத்துவை செம்ம அடி அடிக்கிறாங்க. உடனே மீனா ப்ளீஸ் சார் அவரை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு மீனா தடுக்க போகும்போது மீனாவுக்கும் அடி விழுந்துடுது. உடனே முத்து பயங்கர கோவமா பொங்கி எழுந்துடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி அடிச்சிருப்ப, ஒழுங்கு மரியாதை என்னுடைய பொண்டாட்டியை அடிச்சதுக்கு நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் போலீஸ் வந்து முத்துவை செம்ம அடி அடிக்கிறாங்க. இப்ப மீனாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே வந்து வருத்தத்துல இருக்காங்க. இப்ப முத்து மேல விழுந்திருக்க கேஸ மீனா எப்படி வந்து நிரூபிக்க போறாங்க? முத்து மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.